ஜோதிகா வந்தாச்சா? வர்ற நேரம் தான், நாங்களும் அதுக்கு தானே உட்காந்துருக்கோம். என்னடா டே டைம் ஆகுதுடா, செல்லுல கூப்பிடுறா. ஹலோ, ஏரியா கிராஸ் ஆயிடுச்சா? ஓகே, தேங்க்யூ. ஆன் தி வேவா. அந்த வேலை எவனா மடக்கிட போறான்டா. மச்சான், ஜோதிகா வந்துருச்சா? நாங்களும் அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம். வந்தவன பறக்காத, போய் உட்கார்றா. விடுறாத. தம்பி, ம் ஜோதிகா ஜோதிகான்னு பேசிட்டு இருந்தீங்களே, குஷி படத்துல வர்ற அந்த ஜோதிகா பத்தியான பேசிட்டு இருந்தீங்க. அது அந்த ஜோதிகா இல்ல பெருசு, இது நம்மள எல்லாம் குஷிப்படுத்துறதுக்காகவே வந்துகிட்டு இருக்கிற ஜோதிகாங்கிற பஸ். அடா சாமி, அந்த பஸ்ஸுக்கா இவ்வளவு கூட்டம்? பெருசு, பஸ்ஸுக்கு வந்த கூட்டம் இல்ல, பஸ்ல வர்ற பொண்ணுங்களுக்காக வந்த கூட்டம். பெருசே, அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்து அழகா தேவதை மாதிரி 5 பொண்ணுங்க வந்து இறங்குவாங்க. அப்படியா? அதுல ஒரு அழகான தேவதை தான் என் அம்முளு குட்டி. பெருசு, அந்த அம்முளு குட்டியை தான் நான் லவ் பண்றேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்டா கேவலம் பொம்பளைக்கு அடிச்சுக்கிறீங்க? ரெண்டு பேரும் போட்டி போட்டு லவ் பண்ணுங்க. யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அவன் லவ் பண்ணட்டும். இன்னொருத்தன் டீசன்ட்டா ஒதுங்க வேண்டியதானே? டேய், நான் போட்டின்னு வந்தா தோத்துறேன்டா. அம்முளு ஏன் ஆளு, யாருக்காக எவனுக்காக நான் விட்டு தர மாட்டேன். வேணா ரெண்டாவது பொண்ணு கீதா லவ் பண்ண சொல்லு. டேய், என்னடா கையா? என்னடா சொன்ன? டேய், ரெண்டாவது பொண்ணு கீதாவா? ஏண்டா டேய், 15 கிலோமீட்டர் பல்லு விளக்காம கூட வாடகை செய்கிட்டு வரனே, நான் என்ன இழிச்சவனா? நீ வேணா மூணாவது பொண்ணு காயத்ரி லவ் பண்றா? டேய், 1 2 3ன்னு நீங்களா முடிவு பண்ணிக்கிட்டா நாங்களா என்ன நாக்கு வலிக்கிறக்காங்க காத்துக்கிட்டு இருக்கோம்? முதல்ல பொண்ணுங்க வரட்டும், நம்ம பர்சனாலிட்டிகளை பார்த்து அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்கடா ஸ்டூபிட் குரூப். ஓடுங்கடா, அந்த பஸ்ல அந்த பொண்ணுங்க மட்டும் இல்ல, அவங்க அண்ணன் மிலிட்டரி கூட வரான்டா. ஓடுங்கடா, டேய் ஓடுங்க. என்னங்க தம்பி, அதிசயமா இருக்குது. நீங்க மட்டும் தனியா வர்றீங்க, தங்கச்சிக்கெல்லாம் வரலீங்களா? எல்லாரும் முன்னாடி இறங்குறாங்க. ஏன் பேசஞ்சர் மேல கண்ட பொடிக்கு பசங்களை ஒருத்தர் கடை தகச்சிகள் நான் பஸ்ல கூப்பிட்டு வந்தேன். அவ்வளவு ரோசமா தான் தங்கச்சிங்களா ஏன் வந்துட்டியா? என்னடா சொன்ன? ஊருக்குள்ள என் தங்கச்சிக்கு மேல மட்டும் இல்லடா, வேற எந்த பொண்ணுக்கு மேல உரசினீங்கனால மிதிதான் மவன சாணிதான். நான் உங்ககிட்ட மனசு திறந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன என்ன ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னியா? சொல்லு. விஷயம் சொல்ற மூஞ்சிய பாடுறா. என் நம்பருக்கு லெட்டர் கொடுக்க போறேன். அது விஷயமா ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாடுறா. அதுக்கு முன்னாடி என் பர்சனாலிட்டி லோட் பண்ணிக்கிறேன். நல்ல பவுடரா வாங்கி வைக்க கூடாது. என்ன விலை அழகே. அத விலை கொடுத்து வாங்கின எனக்கு தானே அதோட விலை தெரியும். போடா அல்ப. ஆஃப்டர் ஆல் பவுடருக்கு போய் கணக்கு பாக்குறிய. நான் எத்தனை தடவை கணக்கு பார்க்காம என் முடி உனக்கு கொடுத்துருக்கேன். ஆமா, இவர் முடி பெரிய கோலம் தங்க சொல்லுங்க. அதை நம்பி என்கிட்ட கொடுத்துட்டாரு. போடா வெட்டி வெட்டு போடா. டேய், நீ எல்லாம் பேச ஆரம்பிச்ச. டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நரி முகத்துல முடிக்கலாம். உன்ன மாதிரி நாரவாய முகத்துல முடிக்க கூடாது. லெட்டர் கொடுத்துட்டு வந்து பேசிக்கிறேன். என்னையா லெட்டர் கொடுத்துட்டியா?
டேய் யாரா அவன் மிலிட்டரி கூட வருது எப்பறா கொடுக்கறது என்னது மிலிட்டரியா நீ கடைக்குள்ள வரத அவன் பாத்துட்டானா இல்ல ஆமா பாத்துட்டான் போயா வெளிய நீ இந்த கடைக்குள்ள இருக்கே தெரிஞ்சா அவன் கடையை அடிச்சு காலி பண்ணிடுவாயா போயா வெளிய கடையை காலி பண்ண கூடாது அவ்வளவுதானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன்டா ஐயோ என் தலை தப்புமானே தெரியலையே மிலிட்டரி குடும்பத்தோட வந்துட்டு இருக்கேன் ஐயோ போயா ஐயா போயா ஐயா போயா மிலிட்டரிக்கு இப்ப என்ன பார்த்து அடையாளம் தெரியாதுல்ல யோ என்ன இருக்கு தலையில முடி வெட்ட வந்துட்டேன் எழுந்திரியா எழுந்திரியா இடத்த காலி பண்ணியா டேய் வெட்டா டேய் முடி வெட்டா என்னது முடி வெட்டணுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தலையே இருக்காது இது முடியெல்லாம் வெட்டி அழகுபடுத்தி வர வெளில போறாங்க யோ புடியா வெளில இருக்கியா எழுந்திரியா போயா வெளிய இல்ல வராதடா போடா போட போக்கு எங்க ஓட பாக்குற இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.